வணக்கம். ரோஜாக்கள் வளர்க்குற மாதிரி நம்ம சாமந்தி பூக்களையும் விரும்பி வளர்ப்போம். ஏன்னா ரோஜாக்களில் பல நிறங்கள் இருக்கிற மாதிரி நமக்கு சாமந்திகள்லேயும் பல நிறங்கள் இருக்குது. இப்போ புதிதாக வந்துக்கிட்டு இருக்க இந்த க்ரீன் சாமந்தி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. வாடுறதே இல்லை. நம்ம செடியில் இருந்தாலும் சரி, நம்ம பறித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, பல நாட்கள் வாடாமல் இருக்குது. இப்படிப்பட்ட சாமந்திகள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிடலாம். இதுவும் மஞ்சளில் பச்சை கலந்த மாதிரியான ஒரு சாமந்தி. இதுவும் முழுமையாக பூக்கட்டும். உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். இன்றைய பதிவில் இப்போ நாம் பார்க்குறது NPK 1261-0. நாம் வளர்க்குற சாமந்தி செடிகளுக்கு பாஸ்பரஸ் சத்து அதிகம் தேவை. அப்போ தாங்க நமக்கு ஹெல்த்தியாக வளரும். அதற்காக தான் இந்த 1261-0ன்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்குறோம். காய்கறிகளுக்கு நம்ம ஆர்கானிக் கொடுத்துக்கலாம், பூச்செடிகளுக்கு கெமிக்கல் உரங்களை கொடுக்கலாம். இந்த பூக்களம் முழுமையாக பூக்கட்டும். இப்படி நம்ம 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் இந்த NPK 1261-0 உரத்தை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு எல்லா செடிகளுக்குமே ஒரு 50 ml வீதம் ஊற்றி கொடுங்க. இப்படி அழகாக நமக்கு பூத்துரும். முக்கியமாக வெயில் தேவை. இந்த செடியை செமி ஷேடில் வைக்காமல் நேரடி வெயிலில் வச்சு வளங்க. அப்போ நமக்கு பூக்கள் முழுமையாக பூக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். செமி ஷேடில் இருந்தால் பூக்கள் அதிகம் பூக்காது. இந்த பூக்கள் பாருங்கள், ஒயிட் கலர், நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இப்படி பூத்த நிலையில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு 1261-0 தேவைப்படாது. இது ஏற்கனவே இந்த உரத்தை கொடுத்து தான் இப்படி பூத்திருக்கு. அதனால் இனி இதற்கு உரம் கொடுக்கக்கூடாது. தண்ணீர் மட்டுமே கொடுத்து வளர்த்தா போதும். எப்சம் சால்ட் தெளிக்கலாம். எப்சம் சால்ட் உரமாக கொடுக்கலாம். இந்த சாமந்தி வளர்ப்பு குறித்த தகவல்கள் என்னோடய சேனலில் நிறையவே இருக்குது. அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. பதியம் எப்படி போடுவது என்பதற்கான வீடியோக்கள் நிறைய இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற அழகான சாமந்திகளை வளர்த்துடலாம். சாமந்தி செடிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது மிக மிக அவசியம். அதே சமயம் அதிக அளவுலேயும் கொடுத்துடக்கூடாது. மேல்மண் காயாமல் பார்த்துக்கோங்க. இப்படி சின்ன செடிகளுக்கு குறைவான அளவில் தண்ணீர் கொடுங்க. உங்கள் வீட்லேயும் அதிகமான பூக்கள் பூத்துரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.